ஓம் குருப்யோ நமகா. இப்பொழுதெல்லாம் தாம் பெற்று வளர்த்து அழாக்கி வருகின்ற குழந்தைகள் ஒரு காலத்திலே பெரியோர்களை பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசும். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும் அப்படி என்று அடம் பிடிக்கும் குழந்தைகள் நல்ல விதமாக திருந்தி வாழ்வதற்கு வாரம் ஒரு முறையாவது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அருந்தி வர உடல் நாளங்கள் மிக மிக நல்ல விதமாக சுத்திகரிக்கப்படும். சுத்தமான விளக்கெண்ணெய் அருந்துகையிலே ஆத்ரேய குணசோபிதம் என்ற ஒரு மந்திரத்தை ஓதி ஸ்ரீ ஆத்ரேய குணசோபிதம் என்று அதை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த ஆத்ரேய மகரிஷியின் அருளாசியை வேண்டி கும்பகோணம் அருகில் உள்ள கொட்டையூரில் இறைவனை வழிபட்டு லிங்கத்திற்கு முந்திரி மாலை சாத்தி வழிபட்டு வர எதிர்த்து எதிர்த்து பேசி அடங்காமல் இருக்கும் புத்திரர்கள் புத்திரிகள் திருந்தி வாழ்வார்கள். 2, மதுரை திருப்புவனம் திருப்பாச்சேத்தி வழித்தடத்திலே மதுரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே திருப்பாச்சேத்தி சிவாலயத்திலே 2 நாய் வாகனங்களுடன் அருளும் ஸ்ரீ மாற்றகலீஸ்வர பைரவமூர்த்திக்கு 2 நாய் வாகனங்களுக்கும் நிறைய முழு முந்திரிகள் கலந்த சர்க்கரை பொங்கலால் காப்பு போட்டு வழிபடுவதால் பிள்ளைகள் நல்முறையிலே கல்வி பயில்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை சொல்லுமே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இப்படி உயர்ந்த நிலை படிப்புக்கு வழிகாட்டி உங்களை குழந்தைகளை காவந்து செய்வார்கள். கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றிற்கும் ஆன்மீக தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம், அத்தி மரத்தடி பிள்ளையாருக்கு, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பிள்ளையாருக்கு சந்தனம் மஞ்சள் விபூதி குங்குமம் செந்தூரம் புனுகு ஜவ்வாது கஸ்தூரி இந்த ஆகிய 8 பொருட்களை இட்டு அந்த பிள்ளையாருக்கு கால் மேல் அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதர்சனம் செய்து வந்தால் படிப்பிலும் குணத்திலும் மிகவும் மந்தமாக இருக்கும் பிள்ளைகள் நல்ல விதமாக திருந்துவதை கண்ணார பார்ப்பீர்கள். கண்கூடான பலன். ஸ்ரீ சரஸ்வதி தேவி புதகோரை நேரத்திலே அத்திமர பிள்ளையாரை வலம் வந்து மேலும் மேலும் ஞான சக்தியை பெறுகின்றாள். அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். இப்படி எதிர்காலமானது செலவழித்தும் அதிகமான படிப்பு படித்தும் நமக்கு மனவேதனையை கொடுக்கின்ற நிலை மாறி குழந்தைகள் ஓஹோ என்று இருப்பார்கள். மேலும் எலக்ட்ரானிக் துறையில் இருப்பவர்கள் வானியல் சம்பந்தப்பட்ட காஞ்சனாதி ஸ்படிகம் போன்ற ஆன்ம சாதனங்களை அணிந்து வானியல் அம்சங்கள் நிறைந்த நட்சத்திர திதி நாட்களிலும் குறிப்பாக பரணி ஹஸ்தம் மூலம் சஷ்டி சப்தமி செவ்வாய்க்கிழமைகளிலும் சாம்பிராணி தூபமிட்டு பட்டு வஸ்திரங்களை இறைவனுக்கு சாற்றியும் வழிபட்டு வருவது வேண்டும். இப்படி நட்சத்திராதி நட்சத்திராம்ச நட்சத்திரயம் நட்சத்திரஸ்ய நட்சத்திர மாதா நட்சத்திர பரிபாலிதம் என்ற மந்திரத்தை மீண்டும் சொல்கிறேன். நட்சத்திராதி நட்சத்திராம்ச நட்சத்திரயம் நட்சத்திரஸ்ய நட்சத்திர மாதா நட்சத்திர பரிபாலிதம் என்ற மந்திரத்தை ஓதி எலக்ட்ரானிக் துறையில் இருப்பவர்கள் ஜிஇசி இசிஎஸ் சிஇசி இஇ குரூப் இவர்கள் ஓதி வருவதால் இவர்கள் வானியல் சாஸ்திரங்கத்தில் பெரும் திறமையானவர்களாக முன்னேறி வருவதை பார்க்கலாம். 4 3ஆம் பிறை சந்திரனை தன் சிரசிலே சூடிய பைரவர் ஈஸ்வரன் கங்காதரர் தக்ஷணாமூர்த்தி போன்ற பல சிவமூர்த்திகள் உண்டு. இவர்களுக்கு சந்திர பகவான் பாத பூஜை செய்த நாட்கள், குறிப்பாக நின்ற நிலையிலே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சந்திர பகவான் பாத பூஜை செய்கின்ற நாட்கள் மிக மிக விசேஷமானவை. குறிப்பாக லால்குடி திருநாவலூர் போன்ற தலங்களிலே நின்ற நிலையிலே உள்ள தட்சிணாமூர்த்தியை நீங்கள் கோஷ்டத்தில் தரிசிக்கலாம். எந்த துறையில் சேர்வது, படிப்பில் எதை தேர்ந்தெடுப்பது, டிரான்ஸ்ஃபர் பிரச்சனைகள், அதாவது இடமாற்ற பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்களிலும் எந்த முடிவு எடுப்பது என தெரியாமல் ஒரே தவிப்பாக இருக்கும். இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என்று
தவிப்பவர்களுக்கு நல்வழி பெற்று சிறப்புடன் வாழ அமிர்த யோக சித்த யோக நாட்களிலே நின்ற நிலை தட்சிணாமூர்த்தி உள்ள ஆலயங்களிலே கோமுகத்தை கைகளால் தேங்காய் நார்களால் கம்பி இரும்பு இவைகளை உபயோகிக்காமல் நல்ல விதமாக சுத்திகரித்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் மேலே உள்ள பிரச்சனைகள் அன்றே தீரும். மூன்றாவது, கல்விக்கான உதவிகள். நாம் நல்ல படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நமது குடும்பத்தினுடைய நிலைமை வறுமையின் காரணமாக நமக்கு உதவிகள் கிடைக்காமல் போகலாம். அப்படி பிள்ளையின் படிப்பு கெட்டுப்போகாமல் நின்று விடாமல் இருப்பதற்கு பிள்ளையின் படிப்பு செலவு தன்னால் தாங்க இயலுமா என பரிதவிப்போர் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதன்கிழமை நவமி திதி புனர்பூச நாட்களிலே பிரம்பு அல்லது மூங்கில் கூடையில் நிறைய தாமரை மலர்களை தாங்கி கலைவாணியை போற்றும் குமர குருபரரின் சகலகலாவல்லி மாலை துதி என்கின்ற அற்புதமான சகலகலாவல்லி மாலை துதியை, அந்த ஸ்தோத்திரத்தை மற்றும் வேதா சுக்த வேத மந்திரங்களை ஓதியவாறு நீங்கள் குடும்பத்துடன் அருணாச்சல கிரிவலம் வந்து தாமரை மலர்களை ஸ்ரீ சரஸ்வதியின் நாயகராம் ஸ்ரீ பிரம்மருக்கான ஆலயத்திலே, பிரம்ம தீர்த்த கரையில் உள்ள ஆலயமே, கவலைப்பட வேண்டாம், உள்ளே நுழைய முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஆலயத்திற்குள்ள பிரம்ம தீர்த்தம் என்கின்ற தீர்த்தம் இருக்கிறது. அது கரையில் உள்ள பிரம்மலிங்கத்திற்கு சாத்தி அந்த மூங்கில் கூடையில் பழங்களை வைத்து ஏழை குடும்பங்களுக்கும் பசுக்களுக்கும் அளித்து வந்திட கல்விக்கான உதவிகள் உடனே கிட்டும். இதனை குழந்தைகளின் சிறு வயதிலிருந்தே செய்து வந்தால் பள்ளியின் இறுதி கல்லூரியின் பருவத்தில் இறையருளால் கண்டிப்பாக தக்க உதவிகள் வந்து சேரும். இது கண்கூடான பலன் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக மீண்டும் இதை ஒரு முறை சொல்லுகின்றோம். அடுத்ததாக வாக்கு சக்தி. நாங்கள் சொல்ற வாக்கு இது நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். வாக்கு பலம், வாக்கு தோம் என்கின்ற வாக்குகளை சுத்தம் செய்கின்ற அற்புதமான ஒரு இடம் திருவாசி பேச்சியம்மன். இது இந்த வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பூர்வ ஜென்ம தான் செய்த பல கோடி லஞ்ச லாவண்ய நம்பிக்கை துரோகம், இப்படி பிறரை அனாவசியமாக திட்டி குரோதங்களை உண்டு பண்ணியவர்களுடைய குடும்பத்தில் பல பேர் சாபத்தினால் புதிய இளைய தலைமுறை குழந்தைகள் பேச்சுவார்த்தை வராமல் பல லட்சம் கோடிகளை செலவழித்து இன்றும் சரி வராமல், பேச்சே வராமல், அதனால் குடும்பத்தில் தீராத நிலையில் இருப்பவர்கள் ஒரு குருவை தேடி அவர் மூலமாக திருவாசி என்கின்ற இடத்திற்கு சென்று பேச்சாயி அம்மன் என்ற பெயருடன் அம்பிகை இங்கே அருள் பாலிக்கின்ற இடத்தில் திருச்சி அருகில் உள்ளது. வாணிபலா சித்தர் இங்கே ஸ்தூல சூக்ஷம வடிவுகளில் குறித்த நாட்களில் பூஜித்து வருகிறார். ஆகையினால்தான் ஒரு குருவை கேட்டு அன்று செல்லுங்கள். திக்குவாய் உள்ளோர், பேச்சுத்தன்மை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள், கடும் சொற்களை பேசி பலத்த வினைகளுக்கு ஆளானோர், மாமனார் மாமியார் பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசி தன்னுடைய வம்ச வாரிசுகளை பேச்சில்லாமல் செய்த எத்தனையோ வாத்தியார் சொல்வார், பாவிகள் தன்னுடைய பெற்ற தன் வயிற்றில் பிறந்த பேர குழந்தை பேத்தி இவைகள் பேசாமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் செய்த தவறு. ஆகையினால் திருவாசியில் பேச்சாய் அம்மனை வழிபட்டு வர சொல் குற்றங்கள் நீங்க வழி பிறக்கும். நன்றாக கேளுங்கள், வழி பிறக்கும். எம்ஃபில் பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளை கொண்டிருப்போர் வாணிபலா சித்தருடைய திருநாமத்தை பல முறை ஓம் ஸ்ரீ வாணிபலா சித்தரே போற்றி, வாணிபலா சித்தரே போற்றி, வாணிபலா சித்தரே நமகா, ஓம் ஸ்ரீ வாணிபலா சித்தரே நமகா என்று பலமுறை ஓதி உரைத்து இந்த வாணிபலாதி பல வாக்குப்படுத்தும் வந்தித சரணம் சொல்ல பாருங்க. வாணிபலாதி பல வாக்படுத்தும் வந்தித சரணம் பவசாகர சரணம் குரு சரணம் பிரபத்தே, குரு சரணம் பிரபத்தே. வாணிபலாதி பலவாக்படுத்தம் வந்தித சரணம் பவசாகர சரணம் குரு சரணம் பிரபத்தே என்ற ஸ்ரீ குரு மகாமந்திரத்தை மனமாற ஏனோ தானோ என்ற கூட மனசார ஓதும் போது
இது வளர்ப்பிறை சந்திரகோரை புதன்கோரை நேரங்களிலே ஓதி வந்தால் மனன அதாவது மனப்பாடம் மனன சக்தி உடனே விருத்தியாகி கல்வித்துறையில் நன்கு பிரகாசிப்பீர்கள். பள்ளி குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்து வழிபட செய்திட அவர்களுடைய கணித மனப்பாட சக்திகள் மிக வேகமாக நல்ல செம்மையாக விருத்தியாகும். இதை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான்காவதாக குழந்தைகளை அமர வைத்து குடும்பத்தோடு கூட்டு பூஜை செய்ய வேண்டும். பள்ளி பருவத்தில் உள்ள பிள்ளைகளிடம் தினமும் அந்தந்த நட்சத்திர தூபம் திதி தைலம் ஏற்ற செய்யுங்கள். பிள்ளைகளுடன் புதுக்கோட்டை அருகே உள்ள தேனிமலையிலே புனர்பூச நாளிலே கிரிவலம் வந்திட நல்ல கல்வி செல்வம் கிட்டும். இந்த படிப்பு தான் அந்த படிப்பு தான் என்று நல்ல கல்வி செல்வம், எந்த சப்ஜெக்டிலையும் சிறந்து விளங்குவார். இதுதான் அதுதான் என்ற 64 கலைகளிலே குறைந்தது 16 விதமான கலைகள் குழந்தைகளுக்கு வந்துவிடும். இப்படி சக்தி வாய்ந்த இந்த காரியத்தை செய்யுங்கள். இறைவனின் தூதுவர்களாக விளங்கும் சித்தர்கள் மகான்களின் ஜீவ சமாதி ஜீவ ஆலயங்கள் அதிஷ்டானங்கள் பிருந்தாவனங்களிலே கீழ்வரும் அபிவந்தன துதியை நாம் சொல்லுகின்ற இந்த சோத்திரத்தை ஓதி வணங்கிடுக. காரணம், ஆயுர்வேத மருத்துவத்துறையினர் தமக்குரிய கோத்திர அதிபதியை அறிய இயலாவிடில் ஆயுர்வேதம் செய்கின்றவர்கள் அவருடைய கோத்ராதிபதி என்ற யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியவில்லையே என்றால் தன்வந்திரி மகரிஷியை உங்களது மூல மாமுனியாக கொண்டு காசியபர் ஆசிதர் தைவலர் ஆகிய 3 ரிஷிகளை முத்திரை மாமுனிகளாக ஏற்று வழிபடுதல் வேண்டும். தன்வந்திரி மாமுனி தண்டலமே காசியபர் ஆபதச்சாரர் சாண்டில்ய முத்திரை மாமுனி பராபரலாய் அடியேன் கதித்தளிக்கும் நன்னா வீழ்ந்தே நின் திருபடி ஆசி கோரியே. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கையில் வைத்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நமது அகஸ்திய விஜயத்திலே இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிப்பது என்கின்ற பாகம் 3 உள்ளதை நீங்கள் கையில் வைத்து படித்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி. அடுத்ததாக வர இருக்கின்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் நிலைமையில் இருக்கின்ற எத்தனையோ பெண் மற்றும் பிள்ளை ஆண்கள் குழந்தைகள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். தூய துறவியரை நேரில் கண்டு நீங்கள் வணங்குகையில் அபிவந்தனம் ஓதுதல் அல்லாது தம் பராபர சர்க்குருவின் சொரூபமாக எண்ணி வணங்கும் வழக்கமும் நிலவுகிறது. துறவிக்கு அபிவந்தனம் நம்ம சொல்லக்கூடாது, அதுதான் அபிவாதையே சொல்லு என்று சொல்வார்கள். கிடையாது. இப்படி அறிவு சிறக்க உதவும் எண்ணெய் நீராடலை பற்றி பாருங்கள். குழந்தைகளுக்கு எண்ணெய் நீராடலை பழக்கி வைத்தால்தான் அவர்களுடைய அறிவு எந்த காலத்தில் மங்காமல் ஆன்ம சக்தி நிறைந்த 6 அறிவுடன் கூடிய முழுமையான பகுத்தறிவை பெறுவார். எண்ணெய் நீராடலால் கபால நாளங்கள் மிக மிக உறுதியும் மேன்மையும் பெருகுவதால் முறையான எண்ணெய் நீராடல் மூலம் பிள்ளைகளின் அறிவு விருத்தியா ஆரோக்கிய மேன்மைக்கு வழிவகுக்கும். எண்ணெய் தேய்த்து நீராடுவதை அநேகமாக 99% விட்டுவிட்டார்கள். ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எங்கள் வைத்தியர் சொல்லிவிட்டார், இது அலர்ஜி என்று நம்பாதீர்கள். எண்ணெய் தேய்த்து நீராடுதல் உடலில் உள்ள பல கோடி கர்மாக்களையும் தீர்த்து உடல் ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கும். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள், இன்றும் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக கல்வியில் கல்வி சம்பந்தமான மீடியா அண்டு கம்யூனிகேஷன் எஜுகேஷன் மற்றும் இசைத்துறையிலே மேன்மை பெற வேண்டும் என்றால் இதற்கு பெரிதும் உங்களுக்கு துணை புரிவதான அருணாச்சல மாத சிவராத்திரி கிரிவலம். அதை நீங்கள் முடித்தவுடன் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி அல்லது நின்ற கோல தட்சிணாமூர்த்தி நாவலூர் திருவரங்குளம் இப்படி இங்கே அருளும் தலங்களில் வழிபட வேண்டும். 7வதாக மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு முறையாக தயாரிக்கப்பட்ட பஞ்சகவ்யத்தை தினந்தோறும் அளித்து வந்தால் அவர்கள் நல்ல மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் உடனே பெறுவார்கள் என்பது ஆயுர்வேத மருத்துவ சக்தியாகும். இதுபோல் தோல் வியாதிகளை நீக்கி மூளை திறனையும் உடனடியாக மேம்படுத்தும். தோல் வியாதிகளை நீக்க மருந்துகளை உட்கொண்டாலும்
பஞ்சகவ்யம் என்பதை நீங்கள் எல்லாம், அதுவும் மருத்துவர்கள் அவர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும். பஞ்சகவ்யம் தயாரிப்பவர்கள் மிக அரிதாக இருக்கின்றார்கள். இப்படி பஞ்சகவ்யத்தால் இறைமூர்த்திகளுக்கும் வாரம் ஒரு முறையாவது, குறிப்பாக திங்கள் கிழமைகளில் அபிஷேகம் செய்து அதை ஆலய பிரசாதமாக பெற்று சிறிது அறிந்து வர நோய் நிவாரண சக்திகள் உடனே கிடைக்கும். இதை வறண்டு போன ஆறுகளிலும் குளம் ஏரி இவைகளிலும் மாவிளையால் தெளித்து வர மழை உடனே வந்து மழை வளம் பெருகி நிலத்தடி நீர் உயரும். இப்படி பஞ்சகவ்யம் தோன்றிய முதல் இடமே மன்னார்குடி அருகில் உள்ள பாமணி சிவாலயம். இங்கே காமதேனு நேரடியாக வந்து வழிபட்ட பஞ்சகவ்யம் தோன்றிய ஸ்தலம். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாள அருணாச்சலா.